அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சமகா புருஷ யோகங்கள். பஞ்சமகா புருஷ யோகங்கள்ங்கிறது 5 கிரகங்களால் ஏற்படக்கூடியது. செவ்வாயால் ருசக யோகம், புதனால பத்ர யோகம், குருவால ஹம்ச யோகம், சுக்கிரனால மாளவியா யோகம், சனியால சச யோகம். இதுதான் பஞ்சமகா புருஷ யோகங்கள். இந்த யோகம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராசி பலன், தினசரி ராசி பலன் மேலே விருப்பம் உள்ள நபர்களுக்காண்டி ஸ்ரீ ரகுராம்ஜி டெய்லி அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்க சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க போய் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் 12 ராசிக்கான ராசி பலன்கள் வீடியோ பார்க்கலாம். அன்றைய தின சிறப்பு நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுவும் அதில் வீடியோவில் வரும். அதே மாதிரி இந்த ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழில்முறையாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உபயோகரமாக இருக்கிற மாதிரி மெம்பர்ஷிப் வீடியோ யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கோம். 299 அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாதந்தோறும் செலுத்திட்டு மெம்பர்ஸாக இருக்கும் பொழுது அதுக்கு ஜோதிடத்தில் அடிப்படை பால பாடங்கள்லாம் அதில் சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை. கிரகங்களுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் அந்த மாதிரி ரொம்ப பால பாடமாக இல்லாமல் ஒரு ஜாதகம் உங்கள் கைக்கு கிடைச்சோடனே அதை பார்த்து எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற அதிநுட்ப, யாருமே சொல்லிக் கொடுக்காத அதிநுட்பமான ரகசியங்களை தான் நம்ம அதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பஞ்சமகா புருஷ யோகத்தில் முதல் யோகமான அந்த ருசக யோகம். ருசக யோகம்ங்கிறது செவ்வாயால் ஏற்படுறது. இது நம்ம ஜாதகத்தில் இருக்குதா எப்படி தெரிஞ்சுக்கிடலாம்? ருசக யோகங்கிறது செவ்வாயால் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் நடந்துருமா? இல்லை. செவ்வாய் ஆட்சி வீடுகளான மேசத்தில் அமரும் பொழுதும், விருச்சிகத்தில் அமரும் பொழுதும், உச்ச வீடான மகரத்தில் அமரும் பொழுதும், உங்கள் லக்னங்களுக்கு அந்த வீடுகள் கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர ஸ்தானத்தில் அந்த வீடு அமையும் பொழுது அந்த நபர்களுக்கு ருசக யோகம் இருக்கிறதா அர்த்தம். ருசக யோகம் உங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் நல்லது நடந்துருமா? இல்லைங்க, அதுக்கு விதி விலக்குகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி வலுவுக்கு தகுந்த மாதிரியும் செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் அது ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். இப்போ செவ்வாய் மகரத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு, வீடு கொடுத்த சனி எப்படி இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். அந்த செவ்வாய்க்கு ஏதாவது பாவத்துவ அமைப்புகள் இருக்குதா, சுபத்துவ அமைப்புகள் இருக்குதா, இந்த விஷயத்தையும் வச்சு தான் அந்த யோகத்தில் பங்கம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்பதான் இந்த பலன் நம்ம நடக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு ருசக யோகம் ஏற்படும் இல்லை ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில லக்னங்கள் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னங்களுக்கு மகர வீடோ, மேச வீடோ, விருச்சிக வீடோ அந்த கேந்திரத்தில் வராது. அதனால உபய லக்னக்காரங்களுக்கு இந்த ருசக யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மீதி எல்லா லக்னக்காரர்களுக்கும் மேஷம், ரிஷபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம் இது போன்ற சர லக்னங்களுக்கும் ஸ்திர லக்னங்களுக்கும் அந்த ருசக யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேந்திர வீடுகளாக மேஷம், விருச்சிகம், மகரம் இதில் ஏதாவது 1 or 2 வந்துடும். அதனால அந்த நபர்களுக்கெல்லாம் இதோட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதே மாதிரி ருசக யோகம் உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய காரகத்துவங்களான சகோதரஸ்தானம், அதுக்கப்புறம் நிலம், கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், விளையாட்டு, மருத்துவம், வீரம், தைரியம் இது போன்ற செயல்பாடுகள் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். செங்கல் சூளை வச்சிருக்கிறது, சிவப்பு நிறம் பொருட்களால் நன்மை அடைகிறது. அதுக்கப்புறம் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் ரீதியான மெயினான காரகத்துவமான சகோதரஸ்தானம், உயிர் காரகத்துவமான சகோதரர்களால் நன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். மன ரீதியாக தைரியமான நபர்களாகவும் அதே நேரத்தில் உடல் ரீதியாக வலிமையான நபர்களாகவும் இந்த ருசக யோகம் பங்கமில்லாமல் இருக்கும் பொழுது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இரண்டாவது யோகமான அந்த புதனால் வரக்கூடிய பத்ர யோகம், இந்த பத்ர யோகம் எந்தெந்த லக்னங்களுக்கு உண்டு, பத்ர யோகம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதனால் ஏற்படக்கூடிய இந்த பத்ர யோகம் புதனின் ஆட்சி வீடான மிதுனத்திலையும் ஆட்சி மற்றும் உச்சம் அடையக்கூடிய கன்னி வீட்டிலையும் புதன் அமரும் பொழுது நம்ம லக்னங்களுக்கு அந்த வீடுகள் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 அது மாதிரி வரும்பொழுது மட்டும்தான் பத்ர யோகம் ஒரு நபருக்கு கிடைக்கும்.
அந்த பத்ர யோகங்கிறது வந்து புத்திசாலித்தனத்தையும் அறிவாளித்தனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகம். இது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காதுங்க. உபய லக்னமான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பத்ர யோகம் அமையக்கூடிய வாய்ப்பே வரும். சர லக்னங்களில் பிறந்தவங்களுக்கும் சிற லக்னங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வருமானா வர வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா கன்னி வீடும் மிதுன வீடும் அவங்களுக்கு கேந்திரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த 4 லக்னங்களான உபய லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் பத்திர யோகம் வந்து ஏற்படும். பத்திர யோகம் புதன் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் சந்திர அதியோகத்தில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுதும் உங்கள் லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்ப நடப்பு தசாபுத்திகளுக்கு ஏற்ப புதனுடைய புத்திசாலித்தனம், கணித அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு, தொழில்நுட்ப அறிவு, புதியதை கற்றுக்கடணும் அப்படிங்கிற ஆர்வம், நகைச்சுவை உணர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமயோஜித புத்தி, இது போன்ற புதனுடைய காரகத்துவங்கள்ல ஐடி ஃபீல்டில் சாதிக்கிறது கூட அவருடைய இதுதான். அதனால புதனுடைய புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது, வானவியல் சாஸ்திரம், ஜோதிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது போன்ற புது புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே புதன் தான் வந்து காரகத்துவம். எழுத்து, பேச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி பிழைக்கும் தொழில், கமிஷன் வியாபாரம், இது போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் வந்து அந்த பத்ர யோகம் உள்ளவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயமா வந்து அது அமையும். 3வது வந்து குருவால வரக்கூடிய ஹம்ச யோகம். இந்த குருவால வரக்கூடிய ஹம்ச யோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி பெற்று அமரும் பொழுதும் கடகத்துல உச்சம் பெறும் பொழுதும் உங்க லக்னத்துக்கு அந்த வீடுகள் 1, 4, 7, 10 கேந்திர வீடுகளாக அமையும் பொழுது உங்களுக்கு வந்து ஹம்ச யோகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே நேரத்தில் அந்த குருவுக்கு எந்த விதமான பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரா, ஒரு சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறாரா, குருவுக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்பவும் நடப்பு தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் இந்த ஹம்ச யோகம் செயல்படும். இது எந்தெந்த லக்னங்களுக்கு அமையும்னு பார்த்தீங்கன்னா, உபய லக்னங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவர்களுக்கும், சர லக்னங்களான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னங்களுக்கும் ஆக 8 லக்னங்களுக்கு வந்து ஹம்ச யோகம் ஏற்படும். ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்துக்கு இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடக வீடோ குரு உச்சமடையக்கூடிய கடக வீடோ ஆட்சி அடையக்கூடிய மீனம் மற்றும் தனுசு வீடோ இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு அது கேந்திர அமைப்புகளில் வராமல் இருக்கிறதுனால ஹம்ச யோகம் ஸ்திர லக்னக்காரங்களுக்கு கிடையாது. சர லக்னக்காரங்களுக்கும் உபய லக்னக்காரங்களுக்கும் மட்டும்தான் உண்டு. இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு ஹம்ச யோகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம், உயர் சிந்தனை, பெரிய மனித தோரணை, அதுக்கப்புறம் பணத்தை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு, வக்கீல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி போன்ற அமைப்புகள், நீதித்துறை, அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் துறை, இது போன்ற இடங்கள்ல வந்து உயர் பதவி அமைக்கிறது, அமைச்சர் போன்று ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறது, ஒரு கோயில் சார்ந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் தங்கம், பணம் சார்ந்த முதலீடுகள், அதாவது பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து வாங்குறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள், மஞ்சள் நிற பொருட்கள், இது மூலியமா லாபம் அடைகிறது வந்து இந்த ஹம்ச யோகம் உள்ளவங்களுக்கு வந்து நல்லபடியாகவே நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் தரக்கூடிய மாளவியா யோகம். சுக்கிரன் தரக்கூடிய மாளவியா யோகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகளான ரிஷபத்திலையும் துலாத்திலையும் அவர் அமரும் பொழுதும், உச்ச வீடான மீனத்தில் அமரும் பொழுதும், அந்த வீடுகள் உங்கள் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கேந்திர அமைப்புகளில் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மாளவியா யோகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. புதனுடைய பத்ர யோகம் 4 லக்னக்காரர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் சுக்கிரன் தரக்கூடிய மாளவியா யோகம் 12 லக்னக்காரர்களுக்கும் உண்டு. 12 லக்னத்துக்கும் சுக்கிரன் மீன வீடும் துலாம் வீடும் ரிஷப வீடும் இதில் ஏதாவது ஒன்று வந்து கேந்திர அமைப்புகளில் வர்றதுனால இதில் அமர்ந்துட்டாலே 12 லக்னக்காரர்களுக்கும், அதாவது சுக்கிரன் ஆட்சி அடைந்து விட்டாலே, உச்சம் அடைந்து விட்டாலே அந்த மாளவிகா யோகம் சிறப்பாக செயல்படும். இந்த மாளவிகா யோகம் செயல்படணும்னா சுக்கிரன் பாவத்துவம் அடைஞ்சிருக்கக்கூடாது. சுக்கிரனை சுபத்துவப்படுத்தக்கூடிய அந்த அமைப்புகள், வீடு கொடுத்தவன் வலு, மீனத்தில் அவர் உச்சமாக இருக்கும் பொழுது குருவுடைய வலுவையை நம்ம பார்க்கணும். மீதி 2 ஆட்சி வீடுகள், அது வந்து நம்ம வலு வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டியதில்லை. சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அதை மட்டும் பார்த்துட்டா போதும். சுக்கிரனுக்கு வந்து சந்திர அதியோகம் வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். குருவுடைய தொடர்பும் வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை தான் அவருக்கு வந்து கிடைக்கும். பொதுவாக ராகு, சனி, அமாவாசை சந்திரன், சூரியனால அஸ்தங்க தோஷம் இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிற அமைப்புகளில் வந்து இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். இந்த யோகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலா ரசனை, அழகுணர்ச்சி, இளமை,
மற்றவர்களால் விரும்பப்படுகின்ற குணாதிசயமும் எதிர்பாலின ஈர்ப்பு கொண்ட நபரம். எதிர்பாலினத்துக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதே நேரத்தில் வந்து லக்ஸரியஸாக வாழக்கூடிய நிலைமை, டான்ஸு பாட்டு இந்த மாதிரி கலைகளில் வந்து ஆர்வமாக இருக்கிறது, அது இவங்களுக்கு வந்து நல்லபடியாகவே வரும். சினிமா துறையில் சாதிக்கிறதுக்கு புதனுடைய தயவு இருந்தால் கூட அங்கே சுக்கிரனுடைய தயவும் தேவை. அந்த அடிப்படையில் வந்து ஒரு உயர்தரமான கப்பல், லக்ஸரியஸான ஹோட்டல், இந்த மாதிரி விஷயங்கள் உயர்தரமாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு சுற்றுலாத்துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் வந்து காரகத்துவமாக வருவார். ஜவுளி கடைக்கும் அவர் தான் காரகத்துவமாக வருவார். பேஷன் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய துறைகளில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இந்த மாளவியா யோகம் வந்து செயல்படும். இதனுடைய மெயினான காரகத்துவம் காமம். அந்த காமம் வந்து திருப்திகரமாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியாக சசயோகம், சனியால் வரக்கூடிய இந்த சசயோகம் சனியுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் அமரும் பொழுதும், மகரத்தில் அமரும் பொழுதும், துலாத்தில் உச்சம் அடையும் பொழுதும், உங்கள் லக்னத்துக்கு அது கேந்திர வீடுகளாக அமையும் பொழுது இந்த சசயோகம் வந்து ஏற்படும். சசயோகம் எந்த லக்னங்களுக்கு ஏற்படும், எந்த லக்னங்களுக்கு ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, உபய லக்னமான மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்துக்கு இது ஏற்படாதுங்க. மீதி 8 லக்னம், சர லக்னம், ஸ்திர லக்னம், அந்த 8 லக்னங்களுக்கும் இந்த சசயோகம் ஏற்படும். ஏன்னா உபய லக்னக்காரங்களுக்கு வந்து நான் சொன்னக்கூடிய மகர வீடோ, கும்ப வீடோ, துலாம் வீடோ அந்த கேந்திரத்தில் அமையாது. 1, 4, 7, 10 அமையாமல் இருக்கிறதுனால உபயலக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது. அதே நேரத்தில் மீதி உள்ள 8 லக்னங்களுக்கு இந்த சசயோகம் ஏற்படும். இந்த சசயோகம் ஏற்படும் பொழுது சனி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறது நல்லது. அவர் பங்கம் அடையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கும் நல்ல தசாபுத்திகள் நடக்கணும். லக்னாதிபதி வலுவோடு இருக்கணும். சசயோகம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, நல்ல நிலைமையிலே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற குணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்நிலை பணிகள்னு சொல்லக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிமட்டத்திலிருந்து தலைவரை வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தலைமை பண்புக்கு வந்து சனி வந்து சசயோகத்தில் இருக்கணும். கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க, எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்தில் இந்த சசயோகம் சிறப்பாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஏன்னா சனினாலே வந்து உழைப்பாளிகளால் நன்மை அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. உழைப்பாளிகள் வேலைக்காரர்களால் விரும்பப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சசயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது சனி தரக்கூடிய பல சிறப்பான நலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். இதுதான் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் வந்து ருசக யோகம், பத்ர யோகம், ஹம்ச யோகம், மாளவியா யோகம், சசயோகம். இந்த 5 யோகத்தை பற்றி கேந்திரத்தில் அமரும் பொழுது எப்படி அமையும், எந்த லக்னக்காரங்களுக்கு இது அமைய வாய்ப்பு உள்ளது, எந்த லக்னக்காரங்களுக்கு இது அமைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து வரும்பொழுது இந்த ஜோதிடத்தில் நுணுக்கமான வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஓம் நமச்சிவாயா.